ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் குறையுது. வாட்ச் ஹவர் வந்துட்டு போன வாரம் ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த வாரம் ஒரு மாதிரியாக இருக்குது. வாட்ச் ஹவர் வந்துட்டு எனக்கு இருக்குன்னு குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். எதுக்காண்டி வந்துட்டு வாட்ச் ஹவர் குறையுது அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா குமரன் கேமிங் ஒய்டி அப்படிங்கிற ஒரு சேனலையும், அதுக்கப்புறம் ஹெலோ தமிழன் 2.0 அப்படிங்கிற ஒரு சேனலையும் நான் ப்ரொமோட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சேனலை வந்துட்டு உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு அது மூலமாக தான் உங்களுக்கு தெரியும், உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சேனலை பற்றி ஒரு வீடியோஸ் வந்து உங்கள் சேனலில் போடுங்க. நிறைய பிகினர்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குமரன் கேமிங் ஒய்டி சேனல் அப்படிங்கிற ஒரு சேனலை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு கேமிங் வீடியோ பற்றி போடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த கேமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பப்ஜி ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ஜி தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கேமில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வீடியோஸ் வந்துட்டு போடுறாங்க. மறக்காமல் அந்த சேனல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சேனலில் சொல்லிடுறேன். ஹெலோ தமிழன் 2.0 அப்படிங்கிற ஒரு சேனலை வந்துட்டு விளாக் சேனலில் இந்த சேனல் வந்துட்டு நாலேஜ் க்ரோத் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. முழுக்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சோசியல் இஷ்யூஸை பற்றி நிறைய வீடியோஸ் வந்துட்டு போடுறாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சேனல் வந்துட்டு. கண்டிப்பாக வந்து அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. என் ஸ்க்ரீனில் வந்துட்டு விசிட் பேஜில் வந்துட்டு அவங்களோட சேனலை கொடுத்துருக்கேன். மறக்காம வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வாட்ச் ஹவர் வந்துட்டு ஏன் குறையுது அப்படிங்கிறத வந்துட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஒரு காரணம் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாட்ச் ஹவர் வந்துட்டு கெயின் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வாட்ச் ஹவரை வந்துட்டு தூக்கி விட்டுரும் யூடியூப் வந்துட்டு. உங்களுக்கு வந்துட்டு அந்த வாட்ச் ஹவர் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நிற்காது. அதே சொல்லிடுறேன். யூடியூப் வந்துட்டு உங்களோட எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, வாட்ச் ஹவர்ஸ் எங்கேருந்து வருது, எந்த டிவைஸ்லேருந்து வருது, எந்த வெப்சைட்லேருந்து வருது அப்படிங்கிற எல்லா ஒரு விஷயத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் யூடியூப் வந்துட்டு ஏமாற்றிடலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. வெப்சைட்டில் வந்துட்டு காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் வாட்ச் ஹவர் வந்துட்டு குறையும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் வந்துட்டு ஒரு சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் வாட்ச் ஹவர் வந்துட்டு கம்மியாக காமிக்கிறதுக்கு வந்துட்டு சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்துட்டு அது திருப்பி வந்துட்டு அவங்களே வந்துட்டு எடுத்து விட்ருவாங்க. திருப்பி வந்துட்டு அவங்களே வந்துட்டு வாட்ச் ஹவர் வந்துட்டு நார்மலாக இருக்கிறத வந்துட்டு காமிச்சு விட்ருவாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூடியூப் தரப்புலேருந்து வர்ற எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை அவங்களே சால்வ் பண்ணிக்கிடுவாங்க. அதை பற்றி நம்ம வந்துட்டு கவலைப்படுறதுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறமா உங்களோட சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வாட்ச் ஹவர் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2019 நீங்கள் ஜனவரி 1 வந்துட்டு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 ஹவர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜனவரி 1 2019 ஒரு 10 ஹவர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு டிசம்பர் 31 வரைக்கும் வீடியோஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. 4000 வாட்ச் ஹவர் வந்துட்டு உங்களுக்கு ரீச் பண்ணல அப்படின்னா திருப்பி வந்துட்டு 2020 ஜனவரி 1 வந்துட்டு வீடியோ போடுவீங்க. அப்படி போடும்போது அந்த 2019 2 தான் கணக்கு எடுத்துக்கிறோம். அந்த ஜனவரி நீங்கள் 1 போட்ட 2019 ஜனவரி 1 போட்ட ஒரு 10 ஹவர் வந்துட்டு உங்களுக்கு டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டு 1 இயர் அப்படிங்கிறத மட்டும்தான் யூடியூப் வந்து நோட் பண்ணுவாங்க. அதனால கூட உங்களுக்கு வந்துட்டு வாட்ச் ஹவர் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் குறையும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட்டு, யூடியூப்பில் வந்துட்டு லாஸ்ட்டு டே, அதுக்கப்புறம் 7 டேஸ்க்கு முன்னாடி, அதுக்கப்புறம் 28 டேஸு, 90 டேஸு, லைஃப் டைம்னு இருக்கும். ஒரு சிலர் வந்துட்டு அதை பார்க்க மாட்டாங்க. லாஸ்ட்டு 28 டேஸ்ன்னு இருக்கும், லாஸ்ட் 90 டேஸ்ன்னு இருக்கும். அதை வந்துட்டு லைஃப் டைமாக வச்சு பாருங்கள். லைஃப் டைமாக வச்சு பார்க்காம இவங்க 90 டேஸு 28 டேஸ் அப்படின்ற வந்துட்டு கொடுத்து எவ்வளோ வாட்ச் ஹவர் இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அது கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் லைஃப் டைம் வந்துட்டு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ஃபுல் வாட்ச் ஹவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த 4 விஷயம் தான் வந்துட்டு யூடியூப்பில் வாட்ச் ஹவர் குறையிறதுக்கு வந்துட்டு மெஜாரிட்டியாக இருக்கிறதுக்கு 4 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு மறந்துடாதீங்க. முடிஞ்சளவு உங்களோட பெஸ்ட்டான கன்னடா கொடுங்க. உங்களோட சேனல் growth ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். குமரன் கேமிங் ஒய்டி அப்படிங்கிற சேனலையும் ஹெலோ தமிழன் 2.0 அப்படிங்கிற சேனலையும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.